வணக்கம். யாருக்கு வெளிநாடு யோகம் அதிகம்? அது நம்ம ஷார்ட்ஸில் சுருக்கமாக பார்த்தோம். வெளிநாட்டு யோகம் யார் யாருக்கு ஏற்படும்? இது சாதாரணமாக கிரக சேர்க்கையின் அடிப்படையில் மிக எளிதாக நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் யார் ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சனி சந்திரன் ராகு கேது இணைவு இருக்கோ அவங்க கண்டிப்பாக தொழில் ரீதியாக வெளிநாடு போவாங்க. சனி சந்திரன் அப்படி ராகு கேது இணைவு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே கொண்டு ஒரே ராசியில் சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும், சனி சந்திரன் ராகு சேர்ந்திருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியில் சனியும் அதுலேருந்து 5வது ராசியில் சந்திரனோ ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தாலும், அல்லது 9வது ராசியில் சனி இருக்கிற இடத்துலேருந்து 9வது ராசியில் ராகுவோ கேதுவோ சந்திரன் சேர்ந்திருந்தாலும் அவங்க கண்டிப்பாக வெளிநாடு போவாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அவங்க தொழில் ரீதியாக போவாங்க. இந்த இணைவில் குருவோட இணைவும் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெளிநாடு செட்டில்மெண்ட், அதாவது அயல்நாட்டு குடிமகனாகவே ஆகி அங்கே வேலை பார்க்கும் வாய்ப்பு இந்த குருவும் சேர்ந்தால் அந்த வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குரு சந்திரன் இணைவு அல்லது குரு ராகு கேது இணைவு இருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாடு செல்வார். ஆனால் குறுகிய காலமாகவோ அல்லது சுற்றுலாவாகவோ குறுகிய பணி நிமித்தமாகவோ ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இருந்துட்டு வருவார். இது குரு ராகு கேது இணைவு உள்ளவங்களுக்கு. பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் ராகு கேது இணைவு, சுக்கிரன் சந்திரன் ராகு கேது இணைவு இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பெண் வெளிநாட்டில் நிச்சயமாக கடைசி வரை, அதாவது அந்த காலத்து குடி உரிமை வாங்கி கொண்டு ரொம்ப நாள் அங்கே இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் ஆணுக்கு குரு தான் நம்ம எடுத்துக்கிறோம் நாடிப்படி, பெண்ணுக்கு சுக்கிரன் எடுத்துக்கிறோம். அதனால் இந்த இணைவு இருக்கான்னு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு போவீங்க. எப்போ வெளிநாடு போவோம் அப்படின்னா, இந்த நான் சொன்ன கிரக சேர்க்கை, அதாவது குரு சந்திரன், குரு ராகு, சனி சந்திரன், இந்த கிரகங்களுடைய கோச்சார காலகட்டம். உதாரணமாக சனி இப்போ மீனராசியில் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த மீனராசியில் ஒரு ஜாதகத்தில் மீனராசியில் அவருக்கு சந்திரனோ ராகுவோ கேதுவோ இருந்தால் இந்த காலகட்டத்தில் இதுலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே அவங்க வெளிநாடு போவாங்க. அல்லது அந்த ராகு கேது பயிற்சி நடக்கும் பொழுது அந்த ராகு சனியோட இணையும் பொழுதோ சந்திரனோட இணையும் பொழுதோ அவங்க வெளிநாடு போவாங்க, யோகமாக இருப்பாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஜாதகத்தை வச்சு இந்த வெளிநாடு வாய்ப்பு இருக்கா, வெளிநாடு யோகம் இருக்கா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். பல பேர் இரண்டு வர மக்கள் ஜாதகம், பல ஜாதகங்களில் என்ன சில விஷயங்கள் நமக்கு தெரியுதுன்னு சொன்னால், வேலையே நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது சாமி, ஒரு 2 வேலை 3 வேலை மாறுது, நிரந்தரமாக இருக்க மாட்டேங்கிறப்பல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, அவங்க ஜாதகத்தில் சனி ராகு இணைவு இருக்குது, அல்லது சனி கேது இணைவு இருக்குது, சனி சந்திரன் இணைவு இருக்குது. இவங்க உள்நாட்டில் வேலை பார்த்தா அவங்களுக்கு நிச்சயமான திருப்தியான வேலை கண்டிப்பாக கிடைக்காது. வேலை மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், வேலையில் அதிருப்தி ஏற்படும், உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது, வேலையில் முன்னேற்றம் இருக்காது. இவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்தால் தான் முன்னேற்றம் அடைவாங்க. நான் அவங்களுக்கு தான் கைட் பண்ணுறது. நீங்கள் வெளிநாடு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் பையன் சிறப்பாக வருவான் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறது. அதனால் நீங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு ஜோதிடர்கிட்ட கலந்து ஆய்ந்து இதுபோல் வேலை நிரந்தரமாக இல்லைன்னு சொன்னால் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே என்னுடைய ஷார்ட் சொன்னது போல் இந்த மேஷராசிக்காரவங்களுக்கும், கடகராசிக்காரவங்க, விருச்சிகராசிக்காரவங்களுக்கு, துளராசிக்காரவங்களுக்கு, மகராசிக்காரவங்களுக்கு அதிகமாக வெளிநாடு வாய்ப்புங்கிறது பொதுவான விஷயம். அதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. அதுக்குள்ள காலகட்டங்கள், அந்த கிரகத்துடைய தசா காலங்கள், ராகு தசையிலையோ சனி தசையிலையோ அவங்க வெளிநாடு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 7.5 சனியை கண்டு எல்லாரும் பயப்படுறோம்ல, அந்த 7.5 சனி அவர்களை வெளிநாடு அழைத்து செல்லும்.
வெளிநாடு போகிறவங்களுக்கு அந்த 7.5 சனி ஜென்ம சனி ரொம்ப உதவியாக இருக்கும். உதாரணமாக மீனராசிக்காரவங்களுக்கு இப்போ ஜென்ம சனி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க வெளிநாடு கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் மற்ற விஷயங்களையும் நம்ம ஆய்ந்து பார்க்கணும். பார்த்துட்டு நான் சொன்ன கிரக சேர்க்கைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு முடிவெடுத்தால் அவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் சும்மா போயிட்டு ஒரு 3 வருஷம் இருந்துட்டு வருவாங்க, 5 வருஷம் இருந்துட்டு வருவாங்க. பெருசாக ஏர்ன் பண்ணியிருக்க முடியாது அவங்களால. அப்போ அந்த ஜாதகம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், அந்த ஜாதகத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் குறுகிய கால பயணமாக போவாங்க. அதாவது குரு ராகு சந்திரன் இணைவு இருக்கலாம், அல்லது குரு சந்திரன் கேது இணைவு இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க சும்மா குறுகிய காலம்தான் போயிட்டு வருவாங்க. ஆனால் அதோட சனி சேர்க்கை என்றால் தொழில் ரீதியாக கண்டிப்பாக ரொம்ப காலம் வெளிநாட்டில் இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். இதில் ராகுங்கிறது தொலைதூர நாடுகளை குறிக்கும், கேதுங்கிறது குறுகிய தூரத்தில் உள்ள நாடுகளை குறிக்கும். இந்த இணைவில் கேது தான் உங்களுக்கு மெயினாக இருந்துச்சுன்னு சொன்னால், ராகு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு சிங்கப்பூர், மலேசியா போல நாடுகளில் சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே ராகுவோட தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னால் தொலைதூர பயணத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பு வரும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ராகு கேது 2ஓட இணைவு வந்துச்சுன்னு சொன்னால். ஆனால் ராகுவும் கேதுவும் சேர்ந்து வராது. ஏன்னா ராகு இருக்கிற இடத்துலேருந்து நேர் எதிர் திசையில் 7வது இடத்துல தான் கேது இருக்கும். கேது இருக்கிற இடத்துல நேர் 7வது திசையில் தான் ராசியில் தான் ராகு இருக்கும். அதனால் 2ஓட இணைவு சேர்ந்து ஒருவருக்கு வராது அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.